மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் வேதனைகளை தீர்க்கும் வேப்பலைக்காரியாக திருத்தணியில் அருள்பாலிக்கும் அந்த மாரியம்மனைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அடியவரின் துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தித்திப்பான வாழ்க்கையை அருளும் அம்பிகையின் அருளுக்கு சாட்சியாக நிற்கும் வேப்பமரம் உள்ள இடம் திருத்தணி. திருப்பதி மார்க்கத்தில் திருத்தணியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் ஸ்ரீ மகிஷாசுரமர்த்தினி கோவில் அமைந்திருக்கின்றது. இங்கு கொலுவீட்டிருக்கும் அம்பிகை நம் வேதனைகளை எல்லாம் களைகின்றார். இங்குள்ள வேப்ப மரத்தின் இலைகள் கசப்பது கிடையாது. ஆச்சரியம், ஆனால் உண்மை அதுதான். அம்பாள் கசப்பான நமது வேதனைகளை வாங்கி கொண்டு இனிப்பான வாழ்வை கொடுக்கின்றாள் என்பதற்கு இந்த ஸ்தல வேம்பே சாட்சியாக இருக்கின்றது. ஆம், அதன் இலைகள் கொஞ்சம் கூட கசப்பதே இல்லை. இங்கு அருள்பாலிக்கும் அம்பாள் எப்படி வந்தால் 1962ஆம் ஆண்டு அரக்கோணம் ரேணுகுண்டா 2வது இருப்பு பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது சக்திபேடு என்ற இடத்தில் பணியால் ஒருவர் கடப்பாறையால் மண்ணில் குத்த நங் என்ற ஒரு ஓசை. அதை செவிமடுத்த கணமே மயக்கமுட்டார் அந்த தொழிலாளி. அருகில் இருந்தவர்கள் ஓடோடி வந்து அந்த இடத்தில் மண்ணை அகழ்ந்து பார்க்க அஷ்டபுஜ நாயகியாக அழகு தரிசனம் தந்தாள் அம்பிகை. அங்கேயே ஒரு சிறு குடில் அமைத்து அம்பிகையை வழிபட்டு வந்தார்கள். ஆவேசமும் கோபமுமாக மகிஷாசுரனை அழித்து அம்பாள் மகிஷாசுரமர்த்தினியாக ஆனால் சாந்த சுரூபினியாக காட்சியளிக்கின்றாள் இங்கு. ஆம், அம்பிகை பாய்ச்சிய சூலாயுதம் மேனியில் பட்டதுமே ஞானம் பெற்றான் அசுரன். அவளை கைதொழுதான். அம்பிகையும் அவனை மன்னித்து அவன் மீதே ஆனந்த தாண்டவம் ஆடி அருள் புரிகின்றாள். அகத்தியர், கௌஷிகர் ஆகியவர்களின் நாடிகளிலும், அதாவது ஓலைச்சுவடிகளிலும் மத்தூர் அம்பாளை பற்றியும் அவளது வழிபாட்டு முறைகளையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அம்பிகையை வழிபட்டு துலாபாரத்தில் எடைக்கு எடை நாணயம் அல்லது வெல்லம் தருவதாக பிரார்த்தித்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் என்கின்றார்கள். இங்குள்ள தீபபீடத்தில் செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்களில் விளக்கேற்றி வழிபட நினைத்தது நிறைவேறுகின்றது. நல்லதையே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அம்பாள் அபிஷேகத்துக்கு பால் தந்து வழிபட்டால் சந்தோஷம் பெருகும். பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டால் மனசஞ்சலம் நீங்கும். அமாவாசை தோறும் நடைபெறும் 108 குட பாலாபிஷேகம், பௌர்ணமியில் நடைபெறும் தவகலச ஹோமம், கலசாபிஷேகம், சங்காபிஷேகம் போன்ற வைபவங்களும் நவராத்திரி வழிபாடும் இங்கு மிகவும் சிறப்பான விசேஷங்களாக கொண்டாடப்படுகின்றன. நாமும் இந்த அம்பாளை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெற வேண்டி இந்த உரையை நான் முடித்து நாளை தேனாம்பாட்டியில் அமைந்திருக்கும் அலைமேல் அமர்ந்த மங்கையை பார்ப்போம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா